பாருங்கள், வாழைக்காயை எடுத்து நம்ம மஞ்சத்தூள் உப்பு போட்டு பாருங்கள் வேக வச்சு எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை வச்சு இன்றைக்கி போண்டா தான் செய்ய போகிறோம். அதுக்கு செய்ய தேவையான பொருள் பாருங்கள், 100 கிராம் கடலை மாவு, 4 ஸ்பூன் பச்சரிசி மாவு, ஒரு 4-5 பல் பூண்டு தோலோடய போட்டு இடித்து எடுத்து வச்சிட்டோம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் கம்மியாக பெருங்காயத்தூள், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சம் மல்லித்தலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை தலை. இப்போ உரிச்சு செய்யலாம் வாங்க. வாழைக்காய் பாருங்கள் மத்து வச்சு மசிச்சிட்டோம். இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழைலாம் சேர்த்துக்கலாம். இது கூட எடுத்து வச்சுக்க கடலை மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் பாருங்கள் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து இப்போ இந்த மாதிரி வாழைக்காயெல்லாம் போட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ குட்டி குட்டியாக அப்படி உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் உருண்டை பிடிச்சி தட்டில் மீன் வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி ஒன்று எண்ணெய் கொடுக்கலாம். எண்ணெய் அதிகமாக சூட்டில் வச்சு போட்டோம்னா போண்டா கறிவிடும். அதுக்காக மிதமான சூடை வச்சு இப்போ இந்த போண்டா சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் போண்டா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். சுட சுட வாழைக்காய் போண்டா ரெடியாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாழைக்காய் சாப்பிடாத குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க.